ಆಮೆನ್. ಸಿಲುಬೆ ಇಲ್ಲಮಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. ಶಿಲುಬೆ ಇಲ್ಲದೆ ಆಶೀರ್ವಾದವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ சிலுவை என்றதுதான் மகிமை. ಶಿಲುಬೆ ಎನ್ನುವುದೇ ಮಹಿಮೆ. கிறிஸ்துவ வாழ்க்கையில ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತಕ್ಕೆ சிலுவைதான் வெற்றி. ಶಿಲುಬೆಯೇ ಜಯ. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. நல்லவர் அவர். ಆತನು ಒಳ್ಳೆಯವನು. ஆமென். எங்களுடைய குறையை தேடாம நன்மையை செய்கிறவர். ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನೇ ಹುಡುಕದೆ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವ ಆತನು. இன்னுமாய் நம்புறாரே, அதற்காக நன்றி செலுத்துங்க. ಇನ್ನೂ ನಮ್ಮನ್ನು ನಂಬ್ತಾರಲ್ಲ, ಅದಕ್ಕಾಗಿ ಆತನಿಗೆ ரத்தம் சிந்தி 2000 ஆண்டுகள் ஆனாலும் கூட மாறாத இந்த உள்ளம் ஒரு நாள் மாறும் என்று நம்புறாரே. ರಕ್ತ ಸುರಿಸಿ 2000 ವರ್ಷಗಳಾದರೂ ಮಾರ್ಪಡದೇ ಇರುವ ಈ ಹೃದಯಗಳು ಒಂದು ದಿನ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ ಅಂತ ಆತ ನಂಬ್ತಾರಲ್ಲ. ஆமென். இன்னுமாய் பிசாசை தேடி பாவத்தை தேடி போகிற எங்க பின்னால சுத்தி 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 வராரே. ಇನ್ನು ಸೈತಾನನನ್ನು ಪಾಪವನ್ನೇ ಹುಡುಕಿ ಹೋಗುವ ನಮ್ಮ ಹಿಂದೆ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಆತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. போகாதே போகாதே என்று சொல்லி காயம் நிறைஞ்ச அந்த கரங்களோடு ஓடி கரம் விரிச்சு ஓடி வராரு. ಹೋಗ್ಬೇಡ ಹೋಗ್ಬೇಡ ಅಂತೇಳಿ ಗಾಯ ತುಂಬಿದ ಕರಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಓಡೋಡಿ ಬರ್ತಾರಲ್ಲ. இந்த உலகத்தில் எத்தனையோ அன்புகளை நாங்கள் பார்க்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. வேற 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 விதமான அன்புகள், ಬೇರೆ 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 ವಿಧವಾದ ಪ್ರೀತಿಗಳು. ஆனால் அவருடைய அன்புக்கு ஒப்பிடவே முடியாது. ಆದರೆ ಆತನ ಪ್ರೀತಿಗೆ ಹೋಲಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் அவருக்கு தேவையில்லை. ನಾನು ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. என்னால அவர் வாழுகிறார் என்றது அவருக்கு ஒன்றும் இல்லை. ನನ್ನಿಂದಲೇ ಆತನು ಬದುಕಬೇಕು ಅನ್ನೋದು ಏನು ಇಲ್ಲ. அவர் எல்லாவற்றுக்கும் முன்பும் இருந்தார், எல்லாம் முடிந்த பிறகும் இருப்பார். ಆತನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮುಂಚೆಯೇ ಇದ್ದನು, ಎಲ್ಲ ಮುಗಿದ ನಂತರವೂ ಆತನು ಇರ್ತಾನೆ. என்னால் அவருக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ನನ್ನಿಂದ ಒಂದು ಕಾಸು ಪ್ರಯೋಜನವೂ ಆತನಿಗೆ இந்த ಇಲ್ಲ. மண்ணு நான் மண்ணு என்றதை அவர் நல்லா அறிகிறார். ನಾನು ಮಣ್ಣು ಧೂಳು ಅನ್ನೋದನ್ನ ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ಅರಿತಿದ್ದಾರೆ. ಆದರೂ இந்த மண்ணு மேல ஒரு தீராத ஆசை, ಈ ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ ಒಂದು ತೀರದ ಒಂದು ಆಸೆ, இந்த மண்ணு மேல மாறாத ஒரு அன்பு, ಈ ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ ಮಾರ್ಪಾಡಾಗದ ಒಂದು ಪ್ರೀತಿ. ஹல்லேலூயா. இந்த மண்ணுக்காக ஒரு மாணிக்கமே ஜீவன் கொடுத்தது. ಈ ಮಣ್ಣಿಗಾಗಿ ಒಂದು ಮಾಣಿಕ್ಯವೇ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகமே பூமியில் இறங்கியது. ಪರಲೋಕವೇ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಇಳಿದು ಬಂತು. ஆமென். தேவதூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி, ದೇವದೂತರೆಲ್ಲ ಆಶ್ಚರ್ಯಪಡುವ, பரலோகமே மௌனமாய் விடும்படி, ಪರಲೋಕವೇ ಮೌನವಾಗುವಂತೆ, பரலோகமே கண்ணீரே இல்லை, சஞ்சலம் இல்லை, துக்கம் இல்லை, அங்க பசியும் இல்லை என்று எழுதப்படுகிற பரலோகமே ஒரு நாள் கண்ணீரில் மூழ்கும்படி கர்த்தர் மாறிட்டார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರೇ ಇಲ್ಲ, ಸಂಕಟವೇ ಇಲ್ಲ, ವೇದನೆಯೇ ಇಲ್ಲ, ಅನಾರೋಗ್ಯವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಇಡೀ ಪರಲೋಕವೇ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ತುಂಬಲು, முழு பரலோகமே அப்படியே அசைந்து போனது. ಸಂಪೂರ್ಣ ಪರಲೋಕವೇ ಕದಲಿಸಲ್ಪಡ್ತು. பரலோகமே கதறி அழுதது. ಪರಲೋಕವೇ ಗೋಳಾಡಿ ಅಳ್ತು. சாவில்லாத ஒரு ராஜ்யத்தில் ஒரு நாள் சாவு வந்தது. ಸಾವಿಲ್ಲದ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಸಾವು ಉಂಟು. வியாதியே இல்லாத ஒரு ராஜ்யத்தில் எல்லா வியாதிகளும் சுமக்கப்பட்டது. ವ್ಯಾಧಿಯೇ ಇಲ್ಲದಂತ ಆ ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡನಾತನು. பரலோகத்தின் யூதா கோத்திரத்தின் சிங்கம் உனக்காக எனக்காக ஆட்டுக்குட்டியா மாறினார். ಪರಲೋಕದ ಯೂದ ಗೋತ್ರದ ಸಿಂಹವು ನನಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಕುರಿಮರಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. யாருடைய கர்ஜனைக்கு கடல்லே அசையுமோ, ಯಾರ ಗರ್ಜನೆಗೆ ಸಮುದ್ರವೇ ಬೋರ್ಗರಿಯುತ್ತಿತ್ತು, யாருடைய கர்ஜனைக்கு மான்களும் கூட பிள்ளைகளை பெற்றெடுக்குமோ, ಯಾರ ಗರ್ಜನೆಗೆ ಜಿಂಕೆಗಳು ಕೂಡ ಮರಿಗಳನ್ನು ಈತಾ ಇತ್ತು, யாரு பேசின உடனே அந்த கர்ஜனைக்கு காதேஷ் பர்வதமே லெபனோன் காடுகளே அசைந்ததோ, ಯಾರ ಗರ್ಜನೆಗೆ ಆ ಕಾದೇಶ್ ಪರ್ವತವು ಲೆಬನೋನ್ ಪರ್ವತವೇ ಕದಲಿತು. அவர் ಆತನು ஆமென் ஒரு வார்த்தையும் பேசாம மௌனமான ஆட்டுக்குட்டியாய் கழுத்தறுக்க கொண்டு செல்லப்படுகிற பலியாய், ಒಂದು ಕೂಡ ಮಾತನಾಡದೆ ಬಲಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಒಂದು ಕುರಿಮರಿಯಂತೆ ಮೌನವಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಟ್ಟನು. 100க்கு 100 தேவனானவர், 100ಕ್ಕೆ 100 ದೇವನಾಗಿದ್ದ ಆತನು 100க்கு 100 ಮನುಷ್ಯನಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದ, 100ಕ್ಕೆ 100 ಮನುಷ್ಯನಾಗಿ ಭೂಮಿಗೆ ಬಂದನು. ஏன்
ಯಾವುದಕ್ಕಾಗಿ? உன் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள, ನಿನ್ನ ಪಾಡುಗಳನ್ನು ಆತನು உன் ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ, அவமானங்களை அவர் ஏற்றுக்கொள்ள. ನಿನ್ನ ಅವಮಾನಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ஒரு நாள் வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம் ಒಂದು ದಿನ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ಆ ದೇವರು மண்ணை எடுத்து ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அழகான ஒரு சொரூபமாய் மாற்றி ಸುಂದರವಾದ ಒಂದು ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಿಸಿ பார்க்க அவரை போலவே, ನೋಡುವುದಕ್ಕೆ ಆತನಂತೆಯೇ, பேசுறதுக்கு அவரை போலவே, ಮಾತನಾಡುವುದಕ್ಕೂ ಆತನಂತೆಯೇ, கண்ணு அவரை போலவே, ಕಣ್ಣು ಆತನಂತೆಯೇ, கை விரல்கள் அவரை போலவே, ಕೈ ಆ ಬೆರಳುಗಳು ಕೂಡ ಆತನಂತೆಯೇ, அவருக்குள்ள இருக்கிற அதே உசுர அவனுக்குள்ள ஊதி ಆತನೊಳಗಿದ್ದ ಅದೇ ಶ್ವಾಸವನ್ನು ಆ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಊದಿದ, அவனையும் வாழ வைத்து ಅವನನ್ನು ಬದುಕಿಸಿ, அவனுக்கு பூமியின் மேல் எல்லா அதிகாரத்தை கொடுத்து ಅವನಿಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟು என்ன போலவே நீ வாழ்வாயான்னு கேட்டாரு. ನನ್ನ ಹಾಗೆಯೇ ನೀನು ಬದುಕ್ತೀಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. என் பேச்ச கேட்பாயான்னு ನನ್ನ கேட்டாரு. ಮಾತನ್ನ ಕೇಳ್ತೀಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா மனுஷன், ಆದ್ರೆ ಮನುಷ್ಯ, மண்ணால வந்த இந்த மனுஷன் ಮಣ್ಣಿಂದ ಬಂದಂತ ಈ ಮನುಷ್ಯ மகிமையாய் மாற தெரியல. ಮಹಿಮೆಯಾಗಿ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. அந்த ஒரு ரூபம் சொரூபம் இவனுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ள தெரியல. ಆ ಸ್ವಾರೂಪ್ಯವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. உள்ளம் ಒಳಗೆ அவரை போல இருந்தாலும் ಆತನ ಹಾಗೆ ಇದ್ದರು, ಮನಸ್ಸೆಲ್ಲ மண்ணு மேலே கிடந்தது. ಮಣ್ಣು ಮೇಲೆಯೇ ಇತ್ತು. எல்லாரும் கவனிங்க, ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ, மனுஷனுடைய ஆசை ಮನುಷ್ಯನ ಆಸೆ ಮಣ್ಣು, ஆனா தேவனுடைய ஆசை ಆದ್ರೆ ದೇವರ ಆಸೆ இந்த மண்ணு. ಈ ಮಣ್ಣು. அல்லேலூயா. ஹalleluya. அவருடைய அன்பு இந்த மண்ணு மேல இருந்தப்போ இந்த மண்ணுடைய ஆசை அவர் மேல இருந்திருக்கணும் இல்ல? ಆತನ ಆಸೆ ಈ ಮಣ್ಣಿನ ಮೇಲೆ ಇರುವಾಗ ಈ ಮಣ್ಣಿಗೆ ಕೂಡ ಆತನ ಮೇಲೆ ತಾನೇ ಆಸೆ ಇರಬೇಕಾಗಿತ್ತು. இல்லங்க, ಇಲ್ಲ ರೀ, இந்த மண்ணு தான் தேடிச்சு. ಈ ಮಣ್ಣು ಮಣ್ಣನ್ನೇ, இந்த மண்ணு அழிந்து போகிறது தான் தேடிச்சு. ಈ ಮಣ್ಣು ಅಳಿದು ಹೋಗುವಂತದನ್ನೇ ಹುಡುಕು. ஆனா தேவ ஆசை என்ன இருந்தது? ಆದ್ರೆ ದೇವರ ಆಸೆ அழிந்து போகிற இந்த மண்ணை அழியாத ஜீவன் தரணும் என்பது. ಅಳಿದು ಹೋಗುವ ಈ ಮಣ್ಣಿಗೆ ಅಳಿಯಲಾರದ ಜೀವವನ್ನು ಕೊಡಬೇಕು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?